டேய் வாடா, ஒட்டகத்தை குர்பானி குடுத்துட்டு வருவோம். என்னது, ஒட்டகமா? அது வாங்குற அளவுக்கு வசதி இருந்தா நான் ஏண்டா இங்க இருக்க போறேன். இன்னைக்கு வெள்ளிக்கிழமை, யார் ஆரம்ப நேரத்தில் ஜுமாக்கு போறாங்களோ அவங்களுக்கு ஒட்டகத்தை குர்பானி கொடுத்த நன்மை கிடைக்கும். அப்புறம் மாடு, ஆடு, கோழி, முட்டனு அடுத்தடுத்து வரவங்களுக்கு கிடைக்கும். நம்ம ஆரம்ப நேரத்துல போய் ஒட்டகத்தை குர்பானி கொடுத்த நன்மைய பெறலாம். வாரியா எப்படி? சரிதான், ஆனா நான் எப்படி வியாபாரத்தை விட்டுட்டு வர முடியும்? அல்லாஹ்வே வியாபாரத்தை விட்டுட்டு தான் வர சொல்றான். அல்லாஹ் குரான்ல சொல்றான், நம்பிக்கை கொண்டோரே, வெள்ளிக்கிழமையில் தொழுகைக்காக அழைக்கப்பட்டால் அல்லாஹ்வை நினைப்பதற்கு விரையுங்கள். வியாபாரத்தை விட்டுவிடுங்கள். நீங்கள் அறிந்தால் இதுவே உங்களுக்கு நல்லது. ஆனா இப்போவே போணுமா? தொழுக ஆரம்பிச்சோன போலாமே. ஒரு ஒட்டகத்தை இலவசமா தாராங்கன்னு சொன்னா விடுவியா நீ? வேலையெல்லாம் ஒதுக்கி வச்சிட்டு நம்ம தான் ஆளா போய் நிப்போம். ஆமாவா இல்லையா? ஆமா. நம்ம எப்பவுமே உலக விஷயத்துல அலர்ட்டு, ஆனா மார்க்க விஷயத்துல அசால்ட்டு. ஜுமா நாளில் ஒருவர் குளித்து தம்மால் இயன்ற தூய்மையை செய்து எண்ணெய் தேய்த்து அல்லது நறுமணத்தை தடவிக்கொண்டு பள்ளிக்கு வந்து அமர்ந்திருக்கும் இருவரை பிரிக்காமல் 2 ரகாத் சுன்னத் தொழுது இமாம் உரையாற்றத் தொடங்கியதும் அமைதியாக அதை செவியேற்கிறாரோ அவருக்கு அந்த ஜுமாவுக்கும் அடுத்த ஜுமாவுக்கும் இடையில் ஏற்படும் பாவங்கள் மன்னிக்கப்பட்டே தீருமென்று ரசூலுல்லாஹ் சொல்லிருக்காங்க. உனக்கு பாவமன்னிப்பு வேணுமா வேண்டாமா? வேணும். சரி சுரேஷா, கூப்பிட்டு கடைய பாத்துக்க சொல்றேன். இந்த நேரம் வியாபாரமே பார்க்க கூடாது. கடைய மூடிட்டு வா. நான் தான் பார்க்கலேலா, நான் தொழதான போறேன். அல்லாஹ் வியாபாரத்தை விட்டு விடுங்கள்னு சொல்றான். நீயும் பார்க்க கூடாது, வேற ஆள வச்சியும் வியாபாரம் செய்யக்கூடாது. வேற ஆள கடையில வச்சிட்டு போனாலும் அந்த நேரம் கிடைக்கிற பணம் உனக்கு தானே, அவருக்கா கொடுப்ப. என்னடா புதுசு புதுசா சொல்ற? இது நானா சொல்றது இல்ல, அல்லாஹ் குரான்ல சொல்லிருக்கான். முதல் கட்டளை தொழுகைக்கு விரையணும். 2வது கட்டளை வியாபாரத்தை விட்டுவிடணும். ஒன்ன செஞ்சிட்டு இன்னொன்னு செய்யாம விட்டா எப்படி? நம்ம தொழுது முடிச்சிட்டு வியாபாரத்தை தொடர்வோம். சரி வா, கடைய மூடிட்டு போலாம்.